ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு எல்லா காயும் அறுவடை செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொரக்காய்ங்க. இந்த பச்சை சொரக்காய் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க, இலைன்னு சூப்பரான சொரக்காய் ஃபஸ்ட்டு அறுவடை செஞ்சிடலாங்க. நம்ம சொரக்காய் பார்த்திங்கன்னா எப்போவுமே காய்ச்சிட்ருக்கு இப்போ கொஞ்ச நாளாக. ஏன்னா இது ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா இந்த பூச்சி இப்போ நிறையா நோய் தாக்குறதுனால இப்போ ஒரு காய் தாங்க அதிகமாக இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லாங் பீன்ஸுங்க. இந்த லாங் பீன்ஸ் பார்த்திங்கன்னா பச்சை டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுவும் கொஞ்சம் இருக்குது, அறுவடை செஞ்சுக்கலாங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த காயெல்லாம் அறுவடை செஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பேபி கார்ன் ஸ்வீட் கார்ன் சூப்பராக இருக்குங்க. அது இன்றைக்கி சாப்பிட்லான்ட்டு இங்கே பாருங்க, இந்த பேபி கார்ன் நிறைய இப்போ கரெக்டாக விளைச்சல் கரெக்டாக இருக்குது. இந்த பக்குவத்தில் நம்ம பச்சையாக பறித்து சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இது கரெக்டான பக்குவங்க. இதுக்கு மேலே விட்டால் பெருசாயிரும். ரொம்ப நாள் ஆசைங்க இது பச்சையாக காட்டில் இருக்கும்போதே பொரித்து சாப்பிட்ணுன்னு. ஆனால் இது ரொம்ப நாளாக நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி தாங்க இந்த மாதிரி தோட்டத்தில் கரெக்டாக விளைச்சோம். இந்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். அதில் ஒன்று பறிச்சுக்கலாம். யாரெல்லாம் இந்த பேபி கார்ன் பச்சையாக பறித்து சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த பக்குவத்தில் பறித்து நம்ம பச்சையாகவே சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சில்லி போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. இந்த பாருங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பச்சையாகவே நான் சாப்பிட்லான்ட்டு பறிச்சிட்டேன். இது கரெக்டான பக்குவம். சாப்பிடும்போது இனிப்பு அதிகமாக நல்லா இருக்குது டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாவக்காய் நிறைய இருந்துச்சுங்க. அது வழக்கம் போல் நம்ம செடியில் அதுலேயும் கொஞ்சம் அறுவடை செஞ்சுக்கலான்ட்டு பாவக்காய் பறிக்க வந்துட்டேங்க. இதை பாருங்கள், பாவக்காய் நிறையா இருக்குது. இந்த மழையினால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அறுவடை கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு காய் நல்லா இருந்துச்சு, பறிச்சுக்கிட்டேங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம காய் தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அறுவடை செஞ்சு நம்ம குழம்பு வைக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயும் நல்லா தளன்னு இருந்துச்சு. வெண்டைக்காயும் கொஞ்சம் அறுவடை செஞ்சுக்கலாம். பாருங்கள், நல்லா பச்சை பசேன்னு பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. வெண்டைக்காய் நல்லா பச்சையாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இது கொஞ்சம் அறுவடை செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு தேவையான காய் எல்லாமே நம்ம தோட்டத்தில் இருக்குது. எப்போவுமே நம்ம தோட்டத்தில் நம்ம வீட்டு செலவுக்கு போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ அறுவடை செஞ்சு வந்துக்கலாம். எந்த மருந்தும் அடிக்காமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம குழம்பு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கடைசியாக இந்த நல்லா பசி ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. இந்த பேபிக்கான் கொஞ்சம் சாப்பிட்டேன். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. யாரெல்லாம் இந்த மாதிரி பச்சையாக சாப்பிடுங்க மறக்காமல் கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி விவசாய சம்மந்தப்படியே பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.